ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்எஃப்யூஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நெல்லை மாவட்டத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் அருகில் அமைந்துள்ள சேது முகமது ஒலியுல்லா சையது ஃபாத்திமா ரலியுல்லா அவர்களின் ஆத்தங்கரி பள்ளிவாசல் தர்கா. இந்த தர்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு தர்கா. இங்க இருக்க தர்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளால இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வழக்கமா வர்றது அதிகம். இந்த தர்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தர்காவும் போல இந்த தர்காவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான சக்தி இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. உங்களுக்கு மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது நீங்காத நோயால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தர்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களோட அனைத்து பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்குவதாக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க மக்களால் சொல்லப்படுகிறது. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற தர்கா வந்து பாத்தீங்கன்னா தர்கா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நோய் தீர்க்கும் தர்கா அப்படின்னும் வந்து ஆத்தங்கரை நாயகி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகிய பேரால வந்து இந்த தர்கா வந்து போற்றப்படுகிறது. இந்த தர்கா வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல வந்து வருஷத்துல ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கந்தூரி விழா வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும். காலை 7 மணி அளவில் வந்து பாத்தீங்கன்னா குரான் வந்து பாத்தீங்கன்னா ஓத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை 7 மணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடியேற்றம் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தன கூடு திருவிழா வந்து பாத்தீங்கன்னா ஊர்வலமா நடைபெறும். அதுக்கப்புறம் சந்தன மெழுகுதல், அதுக்கப்புறம் மௌலது எழுதுவாங்க. அதுக்கப்புறம் திக்கு நடைபெறும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரவு மலை தொழுகைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொற்பொழிவு நடைபெறும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா இசை நிகழ்ச்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கந்தூரி எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்தங்கரை பள்ளி செல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து விசேஷமிக்க ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்நாள்ல வருவாங்க. அதே மாதிரி இங்க இந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் தர்கா வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது. இந்த தர்கா வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பழம் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான உணவு வந்து பாத்தீங்கன்னா அங்க வழங்கிட்டே இருப்பாங்க. அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்து பாத்தீங்கன்னா வழங்குவாங்க. புகழ்பெற்ற தர்கா மற்றும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமிக்க தர்கா வந்து பாத்தீங்கன்னா தர்கா சொல்லப்படுகிறது. பக்கத்துல இருக்க கதைங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளால இருந்து இந்த தர்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வருவாங்க. கந்தூரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா செம ரசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நோயால அவஸ்தைப்படக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய நோய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணமாகப்படுகிறது. அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே தங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் தங்கிட்டு அங்க இருந்து போனாங்க அப்படின்னா அவங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நீங்குது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்களால் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இஸ்லாத்து அதே மாதிரி தர்கா வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ தர்கா வழிபாடு இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் போய் கேட்கக்கூடாது. மற்றபடி நம்ம போய் அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து துவா செய்யலாம். எல்லாம் நீ வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா பொருந்திக்கிட்ட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களையும் பொருந்திக்கும் அப்படின்னு வந்து நம்ம துவா செய்யலாம். ஸோ இது நீங்க வந்து பாருங்க உணவு வழங்குற இடம். ஸோ எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து இல்லைன்னு சொல்லாம அல்ல குறையாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வர அனைத்து மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வயிறார வந்து பாத்தீங்கன்னா உணவு வழங்குவாங்க. இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோல சந்திக்கலாம். பாய்.